வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி ரொம்பவே எளிமையான முறையில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போது பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாங்க. வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம திருப்ப ஒரு முறை இது போல் வறுத்து எடுத்துக்கணுங்க. நீங்கள் எண்ணெய் சேர்த்து வறுக்கிறதுக்கு பதிலாக நெய் சேர்த்தும் வறுக்கலாங்க. நல்லாவே ஒரு வாசனையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கலர்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கலாங்க. திருப்பி அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 3 முட்டையை உடைச்சி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு முட்டையை இது போல் சின்ன சின்னதாக நல்லா உதிரியாக வர மாதிரி கலந்து விடணுங்க. இதே போல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக இதே போல் கட் பண்ணி கலந்து எடுத்து இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதில் சின்னதாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துருக்குறேன். அதை தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் இதே போல் கலந்து விட்டுக்குங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நல்லா நீளமாக துருவி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேன். 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்குறேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இதே போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த உப்புலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கினா ரெடிமேட் பிரியாணி மசாலா தாங்க சேர்த்துருக்குறேன். எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு 2 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கிறோம். அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். ஆப்ஷனல் தாங்க, வேணான்னா விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துடலாங்க. இதே போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா அந்த தண்ணி வற்றி நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் லைட்டாக ஆறிடுச்சுன்னா தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருங்க. இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதே போல் நல்லா கலந்து விடுங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா பாசுமதி ரைஸில் பண்ண பிரியாணி மாதிரியே இருக்குங்க அந்த வாசனை எல்லாமே. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இதே போல் கலந்து விட்டால் போதுங்க. நல்லா உதிரியாக பிரியாணி மாதிரியே நமக்கு சேமியா கிடச்சிரும். இது குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாங்க. எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். கையில் ஒட்டவே செய்யலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.